நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு எண்ணுவாங்க. பொறுமை மிகுந்த ராசிக்காரங்களா இவங்க இருப்பாங்க. யாரையும் தவறா பேச மாட்டாங்க. வேலை விஷயத்துல ரொம்பவும் பொறுப்புள்ளவங்களா இவங்க இருப்பாங்க. குடும்பத்தை ரொம்ப மதிப்பவங்களா இவங்க இருப்பாங்க. கஷ்டம் வந்தாலும் சமநிலை மனசோட இவங்க வாழ்வாங்க. பிறருக்கு உதவி செய்யும் உண்மை மனசு இவங்களுக்கு இருக்கு. யாரையும் துன்பப்படுத்த மாட்டாங்க. சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லும் குணம் இவங்க கிட்ட இருக்கு. எதையும் அமைதியாக யோசித்து முடிவு பண்ணுவாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. இவங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்கள் மன்னிக்கும் குணம் பெற்றவர்கள். யார் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை மறுத்துவிட்டு உதவி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்ய எப்போதும் தயாராக இருப்பார்கள். தனக்கென எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்பவர்கள். கார்த்திகை மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கதவை தட்டும் வேஷயோகம் உள்ளது. இது அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைய உதவும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகேயனை ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும். முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கு பூஜை செய்து தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி மணி ஒலிக்க வேண்டும். ஒரு தட்டில் திருநீரை கரைத்து ஓம் நமோ குமாராய நமக என்று எழுதி 108 முறை அந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். இப்படி செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் விலகி தலைவிதி மாறும். மகரம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல பலன்களை பெறுவார்கள். நிதி நிலைமை மேம்படும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும். காப்பீட்டு பணம் கைக்கு வரும். முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் முன்னேற்றம் அடையும். சொந்த தொழிலில் கடின உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மதிப்பு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வேளையில் கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி ஏற்பட போகிறது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேறப் போகிறது. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கும். பொருளாதார தடைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசு வழியில் முயற்சிகள் சாதகமாகும். புதிய தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு
வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிர பகவான் பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்குவார். புதிய வண்டி வாகனம் வாங்குவீர்கள், புதிய இடம் வாங்குவீர்கள். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உடல்நிலையில் கவனம் தேவை. பண விஷயத்தில் கவனமாக இருக்கவும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் யோகமான மாதமாக இருக்கும். குரு, செவ்வாய், ராகு ஆகிய 3 பேருமே யோகத்தை அள்ளி கொடுப்பார்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். பயணத்தினால் லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். புதிய தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிர பகவான் சாதகமாக இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவசரப்படாமல் நிதானமாக செயல்படவும். உடல் நிலையிலும் செல்வாக்கிலும் கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிவில் அக்கறை கூடும். படிக்க முடியாத மாணவர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் படிப்பில் முக்கியத்துவம் காட்ட போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணத்தடை நீங்கி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமாக இருக்கும். எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும். தவறாக நினைக்கக்கூடிய நட்புகளை விட்டு ஒதுக்கவும். சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். புதிய இடம் வாங்குவீர்கள். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்குவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு அமோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. படிக்க முடியாத மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. பொறுத்தேடும் வழியில் சென்று அருளையும் நாடி செயல்படும் எண்ணம் நிறைந்த மகரம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் சுபபலன்கள் மிகுதியாக நடைபெற வாய்ப்பிருக்கு. கராரான செயல்பாடுகளால் மட்டுமே பொருளாதார வரவுகளை பெற முடியும். இல்லையால் பலரது பரிகாசத்துக்கு ஆளாக நேரிடும். இப்பொழுது உள்ள கிரக நிலையில் சாந்த குணம் பாதியும் உக்ர குணம் பாதியுமாக கலந்திருக்கும். சூழ்நிலைக்கேற்ப எதை பயன்படுத்தினால் வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றி தக்க புகழை பெறுங்கள். குடும்பத்தில் வெகுகாலமாக ஆண் பிள்ளை புத்திரப்பேறு எதிர்பார்ப்பில் உள்ள தம்பதியினருக்கு குலதெய்வ அருளால் அனுகூல பலன் கிடைக்கும். பூமி, மனை, விவசாய நிலம் போன்றவற்றில் இருந்த அனைத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கப் போகிறது. பூமி, மனை, விவசாய நிலமெல்லாம் நீங்கள் புதிதாக வாங்க போகிறீர்கள். உடன் பிறந்தோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. உத்தியோகஸ்தவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவோடு வாழ்க்கையில் முன்னேறப் போகிறீர்கள். சிலருக்கு உத்தியோகத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம். உடன் பணிபுரிபவர்கள் உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் பிறரது குறுக்கீடு எதுவுமின்றி சுயமாக சிந்தனையுடன் செயல்பட்டு அதிகாரிகளிடத்தில் நற்பெயர் பெறுவார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி சிறந்த குடும்ப நிர்வாகியாக திகழ்வார்கள்.
ஆபரண சேர்க்கை சாதகமான நிலையில் இருக்க போகுதுங்க. கலைஞர்கள் ஓய்வில்லாமல் உழைத்து நல்ல புகழை பெற வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உடன் இருப்பவர்களை கண்காணிக்க வேண்டி வரும். திறமைசாலிகள் உங்களை தேடிக்கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து உடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எதிர்கால கனவுகளை நிறைவேற்ற துணை இருப்பார்கள். அரசியல்வாதிகள் பிறர் பேச்சுக்களை நம்பி ஏமாற வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். எதிலும் கவனம் தேவை. அலைச்சல் அதிகம் ஏற்படக்கூடும். ஆகையால் நேரத்திற்கு உணவருந்தி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். புதிய மாற்றங்களை ஓரிரு வாரங்களுக்குள் ஒத்தி போடுவது நிம்மதியளிக்கும். பிரிந்து போனவர்கள் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கலாங்க. மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது முழு கவனம் படிப்பில் ஏற்படும். கலை, இசை, பரதநாட்டியம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு வெற்றியை ஈட்டுவார்கள். தக்க சன்மானமும் புகழும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க உழைப்பாளிகள். இவங்க வாழ்நாள் முழுவதும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடந்த 3-4 வருடங்களாக இவங்க பல கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, கடன் சுமை, மனசோர்வு என எதுவுமே சரியாக இருந்திருக்காது. ஆனால் இப்போது பிரபஞ்சம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்க போகுதுங்க. 200 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் ஒரே நேரத்தில் கேந்திர பார்வையால் இணைகிறாங்க. இது கேந்திர திருஷ்டி யோகம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இது மகரம் ராசிக்காரர்களுக்கு யோகமான வேலை செய்ய போகுது. அவர்களின் உழைப்புக்கான வெற்றியை தரப்போகுது. இந்த வெற்றி அவர்களின் வாழ்க்கையில ஒளியை நிரப்ப போகுதுங்க. இந்த யோகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிகாரத்தின் எழுச்சியை தரக்கூடிய யோகமாக இருக்கு. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அல்லது தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். அரசாங்க அதிகாரியாக இருந்தால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் துறையில் இருந்தால் புதிய பதவி, சம்பள உயர்வு அல்லது புதிய நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு அமையும். விற்பனை அதிகமாகும். விவசாயிகள் பயிர்கள் சிறப்பாக வரும். மழை நன்றாக கிடைக்கும். நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையும். இந்த யோகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு பணம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கும். கடந்த ஆண்டுகளில் கையில் வந்த பணம் நீடிக்கவில்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் வீண் விரயமாக போயிருக்குங்க. ஆனால் இனி பணம் கையில் தங்கும். சுப செலவுகள் செய்வீங்க. சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க. வங்கியில் கடன்கள் தீரும். பழைய கடனை கொடுத்தவர்கள் திரும்பி தருவாங்க. பங்கு சந்தை, நிலம், தொழில் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்யலாம். லாபம் பெருகும். சொத்து வாங்கும்போது அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. வீடு தெய்வீக ஒளியால் நிரம்ப போகுதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை பலப்பட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரிவுகள், தகராறுகள் சரியாக போகுது. பெற்றோருடைய ஆசீர்வாதம் அதிகரிக்க போகுது. நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வீட்டுக்கு புதிய பொருட்கள் கிடைக்க போகுது. வீட்டுக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குதுங்க. வண்டி வாகனம் வாங்க போறீங்க. குறிப்பாக கார் வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க.
கல்வியில் மிகுந்த வெற்றி கிடைக்க போகுது. வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் விண்ணப்பிக்கலாங்க. குரு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக போறீங்க. அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதியவர்கள் வெற்றி பெற போகிறாங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய மேடை, புதிய புகழ் கிடைக்க போகுது. வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வணிகம், கல்வி, தொழில்நுட்பம் இந்த 3 துறைகளிலும் வெளிநாட்டு லாபம் உறுதிங்க. உடம்புக்கும் மனதுக்கும் புதிய உயிர் கிடைக்கும். நீண்ட நாள் மனசோர்வு மாறும். குரு நம்பிக்கையை மீண்டும் எழுப்பி கொடுப்பாரு. சூரியன் உடம்புக்கு ஒளியையும் ஆற்றலையும் கொடுப்பாரு. இது பிரபஞ்சம் தரக்கூடிய வாய்ப்புங்க. இருளை வென்ற ஒளி அதிர்ஷ்டத்திற்குரிய திருப்பமா உங்களுக்கு இருக்க போகுது. கடந்த 3 வருஷமா சனி, கேது, ராகு உங்களை வாட்டி வதச்சிட்டாங்க. ஆனால் இப்போது குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருந்து சூரியனுக்கு கேந்திர பார்வையை கொடுக்கிறாரு. இதனால வாழ்க்கை முழுவதும் புதிய வெளிச்சம் கிடைக்க போகுது. என்னால் முடியும், எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு எல்லாமே சிறப்பாக கைகூடி வரும் என்று நினைத்தால் போதும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10ஆவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. 30 வயசுலிருந்து 40 வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும், உயர்வு வரும். நிதானமாக எல்லா கதவும் துறக்க ஆரம்பிக்கும். நீங்களே உங்களுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். 41லிருந்து 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு செல்வமெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையே பொற்காலமாக மாறப்போகுது. மகரம் ராசி ஆண்களை பற்றி அடுத்ததாக சொல்ல போகிறேங்க. உண்மையாக சொல்லணும்னா இவங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடசாலை மாதிரி. சின்ன வயசில் பொறுப்புகள், குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சிருப்பீங்க. ரொம்ப இலகுவான மனசுக்கு சொந்தக்காரங்க. ஆனால் வெளியில் கரடுமுரடாக நடந்துப்பீங்க. கரடுமுரடான தோற்றம் இருக்கும். உடம்பே தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களை தாங்கி நடந்திருப்பீங்க. மகரம் ராசி ஆண் மனசுல 3 கம்பீரமான குணங்கள் இருக்கு. நேர்மையும், நம்பிக்கையும், உழைப்பும், மன அழுத்தத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கண்ணுக்கு படும். ரொம்ப ஜெனினான ஆளுங்க நீங்க. வேலைக்கு அடிமையா உழைப்பீங்க. உங்களுடைய உழைப்பையும் உண்மையும் கடவுள் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்க கண்ணீர் வெளியில தெரியாத ராசி தான்
இருந்தாலும் உள்ளுக்குள்ள அழுகிறீர்கள், அதுவே கடவுளுக்கு நிச்சயமா தெரியும். உங்களை பற்றி சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மகரம் ராசி ஆணின் கண்ணீரை கடவுள் கேட்கிறார். பின்னாடி நீ வெளியில சொல்ல முடியாத காயத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்க. ஆனா நீ வெளியில சொல்ல முடியாத காயங்களுக்கு தகுந்தாற் போல பல மடங்கு உயர்வை, அதிர்ஷ்டத்தை, உனக்கான அங்கீகாரத்தை, உயர்வை, பேர புகழ எல்லாத்தையுமே தேவர்கள் கடவுள்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மைங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு அதிகமாக உண்டு. ஆணை பொறுத்த வரைக்கும் வெளியில தரக்கூடிய வாழ்க்கை, இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன? மெதுவான ஒரு வளர்ச்சி, தாமதமான திருமணம், தாமதமான பணவரவு. ஆரம்பத்தில் நீ நடக்கக்கூடிய பாதை சரியா தப்பான்னு கூட புரியாத ஒரு சந்தேகத்தோட நடந்திருப்ப. ஆனால் 35 வயசுக்கு பிறகு சொல்கிறேன், புல்லட் ட்ரெயின் மாதிரி உன் வாழ்க்கையே வேகமாக போக ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.